கோப்பா பொன்னி நெஞ்சை இறக்கது பொன்னி நெஞ்சை இறக்கது அனசாவு கேட்ட இது சாரை வரம் பெற்ற இது சாரை வரம் பெற்ற அனாதிகாயன் மற்ற சூழல்களும் படை அனவடியான அந்த தேச புகழுது அனபாரமூல் வீரபட்டமும் கட்டினி அபிநந்தனானே அன்னகரானே காலத்தில் குறந்துடார் நீங்கள் சொன்னானே அபிநந்தனானே அன்னகரானே காலத்தில் குறந்துடார் அன்னமாட்டேன்
உய்யாதடி அவன் உய்யாது வைத்து முதிரம் குடித்த உட்கொண்டதானி ஓடிவம்மா சின்ன பிள்ளைகளுக்கும் நண்பர்கள் அந்த வேஷத்துக்கு தயாராகிவிட்ட பணியை குறைக்க முடியும். தயவு செய்து அமைதியாக உட்கார்ந்து நீங்க பணியை குறைக்க முடியும். விளையாட்டவனை சாப்பிடாது அந்த அம்மனுடைய சார்பாக சமர்ப்பிக்கின்றோம். இந்த வேஷம் போடலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற சில கேள்விகளுக்கு இடம் உண்டு. இந்த கேள்வி போனா நிகழ்ச்சியை நடக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நான் இந்த மேடையிலே நாங்களே சந்திச்சிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அப்படிப்பட்ட தெய்வம். இந்த வேப்பங்குலையை பிடிச்சி இங்க கொஞ்ச நேரம் காட்சி ஆடல எப்படி நீங்க எத்தனை ஆயிரம் ரூபாய் நிகழ்ச்சி வச்சாலும் நீங்க நடத்த முடியாது. இதுதான் அதனுடைய நாடகம். இது குரத்தியினுடைய நாடகம். இது இந்த குரத்தி அம்மனுடைய நாடகம். இது இதை முடிச்சுட்டாதான் மற்ற வேலைகள்லாம் ஈஸியா நடக்கும், நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாரம்பரிய இந்த செல்லப்பிள்ளை என்ற இந்த நிகழ்வை உங்களுக்கு நடத்திவிட்டு அடுத்த எங்களை வாழ வைக்கும் ஆத்தால் வினைகள் தலை தீர்த்தால் பதம் பணிந்து செப்புவேன் செப்புவேனே எங்களை வாழ வைக்கும் ஆத்தால் வினைகள் தலை தீர்த்தால் பதம் பணிந்து செப்புவேன் செப்புவேனே கும்நகர் காத்தால் குலதெய்வம் எங்களுக்கே கண்ணில் மணி போல் கருத்தில் வைத்தேன் ஆத்தால் வினைகள் தனை தீர்த்தால் பதம் பணிந்து செப்புவேன் செப்புவேனே கும்நகர் காத்தால் குலதெய்வம் எங்களுக்கு கண்ணில் மணி போல் கருத்தில் வைத்தேன் ஆத்தால் வினைகள் தனை தீர்த்தால் பதம் பணிந்து செப்புவேன் செப்புவேனே தாய வினை தீர்த்தால் உங்கள் தான் பணிந்த நானே இங்கு யாழ்ந்து தானே இந்த காரணியிலே என் கண்ட சாயில சொந்தேனே கோடான கோடி பேர்கள் கோவில் தன்னை தேடி கொண்டாட முன்னே கூடி கோடான கோடி பேர்கள் கோவில் தன்னை தேடி கொண்டாட முன்னே கூடி இங்கு கொண்டு வந்த தேங்காய் மரணம் போற்றியுடன் கூடி தாயவினை ஈர்த்தாலும் தாழ் வணிந்துதானே உன்னையால் வணிந்துதானே உந்த காலனியிலே கண்டு தாயுள சென்றேனே தாயவினை ஈர்த்தாலும் தாழ் வணிந்த நானே என யாழ் மகிழ்ந்து தானே இந்த காரணியிலே கண்ட சாயுள சொந்தேனே தாயவினை ஈர்த்தாலும் தாழ் வணிந்துதானே உன்னையால் வணிந்துதானே இந்த தாரணியிலே கண்டு தாயுள சென்றேனே சென்னல் விளையும் புன்ன நகர நீல தாயே சென்னல் விளையும் புன்ன நகர நீல தாயே கொண்டாடினேன் உண்டேயே கொண்டாடினோமே செய்ய சென்னல் விளையும் புன்ன நகர நீல தாயே கொண்டாடினோம் செய்ய இந்த குழந்தை சின்ன தம்பி வினைத்தாலும் தாழ் பணிந்து நானே என யாழ் மகிழ்ந்து தானே இந்த தாரணியிலே கண்ட
தீராத வினைகள் தன்னை தீர்த்திடும் சிங்காரி தீராத வினைகள் தன்னை தீர்த்திடும் சிங்காரி தீராத வினைகள் தன்னை தீர்த்திடும் சிங்காரி செழு தேச உபகாரி திங்கள் மாதம் தங்களை சிறந்தனத கோடி தீராத வினைகள் தன்னை தீர்த்திடும் சிங்காரி எழுதேற்ற உபகாரி திங்கள் மாதங்களை சிறந்தனத கோரி இந்த திங்கள் மாதங்களை சிறந்தனத கோரி எனையால் மகிழ்ந்துதானே இந்த தாரணியிலே கண்ட தாயிலே சந்தேனே சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தேன் சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதூர்க்கை சிறு திருப்பால் சின்னம் சிறு பெண் போலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே தந்தை உன்னாலே ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே இதோ என் தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன் அவர் பூவிரியும் சோலையிலே மனப்பா அவர் பூவிரியும் சோலையிலே மனப்பா தேன் குரலில் இனிப்பா குளிர் மேகமென தாகத்தை தனிப்பா குளிர்களிலே இனிப்பா பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பல நூல் படித்து நீ அறியும்
அப்பா தலைவர் நின்னுக்கிட்டு நம்மள உயிரை வாங்குறாருக்கிட்டு சொல்லாம இது சொல்லாம ஐயா தர ஏயமைனா 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 ஏயலோ ஏயமைனா 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 ஏயலோ ஏயமைனா 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 ஏயலோ அக்கு பாசி ஒக்கு பாசி வாங்கலேயோ ஆயாலோ வாங்கிக்கிங்க பொறுத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாலோ அக்கு பாசி ஒக்கு பாசி வாங்கலேயோ ஆயாலோ வாங்கிக்கிங்க பொறுத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாலோ ஏயமைனா 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 ஏயாலோ ஏயமைனா 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 ஏயாலோ காட கவுதா ஆரி மைனா ஏயமைனா ஏயமைனா ஏயாலோ ஏயமைனா 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 ஏயாலோ ஏயமைனா 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 ஏயாலோ கொட்டி போச்சு என்னதான் பண்றது எலும்பு கடிக்கிறதுக்கு பல்லும் இல்ல ஆ? யாரு ஒண்ணு இல்ல நீங்க நிகழ்ச்சியை பாருங்க அங்க என்ன அங்கேயே பாடிட்டு இருக்காங்க நாங்க இங்க சக்காலாத்தி சக்காலாத்தி இன்னும் காணுமே சக்காலாத்தி இன்னும் காணுமே என்ன ட்ரெஸ் பண்ணதே ஒன்று நேரமா போடு போடு பட்ட வட்ட பாறையில குட்டி பலகரி பட்ட வட்ட பாறையில குட்டி பலகரி நானோடு சாகத்திலே அளவட்டம் போடுகிறே கண்ணனானே நானே 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 கொண்டு போவேன்
ஆகும். நல்லா குறைச்சி பார்த்தா ஐயா உள்ள ஓட்டுருக்கவே வெளியே ஓட்டுருக்கியா வந்து கத்துறது நாங்க எங்கட கொண்டாய் குத்துறாங்க என்ன மாதிரி கண்டாங்க எங்கடியா குத்துறாங்க நேரம் கத்திட்டு கிடந்தேன் ஆனா ஒரு 10 ரூபாய் குத்த கூடாது குறைச்சி எல்லா மாதிரி குறைச்சி அதுதான் தலைவலா பாட வந்தா போடுறேன் குத்தினாப்பா அவர் தொப்புள்ள அந்த வட்டம் போட்ட குத்ததான செய்வேன் வருஷம் இங்க இந்த ஸ்ரீ அருள்மிகு குலத்தியம்மன் திருவிழா இந்த வருடம் நடப்பதற்கு நம்மளுடைய வயலுக்கு எப்ப அணுகிட்டு இருப்பான் போல இருக்கு சரி அப்பா நல்லபடியா இருப்பாங்க இந்த அருள்மிகு குலத்தியம்மன் திருவிழாவிற்காக இங்க அடிக்கடி இங்க இந்த வருடம் இங்க குடிசை போட்டு எங்களுடைய உடன் பங்காளிகள் இங்க வந்து எங்களுக்கு மரியாதை செய்து அந்த தெய்வமே எங்களுக்கு அருள் கொடுத்தது மாதிரி நாங்கள் அதற்காக இந்த ஊரிலே முதலாக அவர்கள் தான் குடிசை போட்டு இங்கே வந்து இருந்து இந்த குலத்தியம்மனை வழிபட்டு சென்று எங்களுக்கு ஒரு நல்ல அருளை பெற்று தந்து செல்கின்றார்கள். இன்னொரு பெரியம்மா இருந்தாங்க, போன வருஷம் வந்திருந்தாங்க, காண வெளியூர் போயிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்க தான் வருவாங்க, வருஷம் வந்து கும்மி அடிப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த தெய்வமே எங்களுக்கு நேரடியாக அருள் புரிவது போல் அந்த நம்மளுடைய ஊர்வசி இனத்தவர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் இருக்கின்றார்கள்.
வந்திருக்கிறா வந்திருக்கிறா எல்லாரும் வந்திருக்காரு. வந்திருக்காரு பாலவூர்த்தில இருந்து நடி வந்திருக்காரு. வந்திருக்காரு உங்களை பார்க்க ஆஹா. எல்லாரும் வந்திருக்காரு. வந்திருக்கிறாங்க கட்டுப்பட்டில இருந்து நாட்டாருங்க. ஆமா கலந்துப்பட்டி நாட்டாரு. சரி அவர் இருக்காரு. அவர் வந்து கட்டி பிடிக்காரு. இப்ப இந்த செல்லுல செல்லுல பாலாரவட்டி பழனிசாமி பில்டிங் கான்ட்ராக்டர் குறத்திக்கு 10 ரூபாய் அன்பளிப்பு. ஐயா கொஞ்சம் மேடையில கூட்டம் காட்டாதே, கொஞ்சம் ஒதுங்கிருங்க. அது 2 கனவு இருக்கா? 2 கனவு. எந்த கனவு? கூப்பிடுறாங்க. நாட்டாரு காலையில புடிச்சு விடணும்யா ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிவிட்டான். பிரியா ஆட்டோ அவர்களுக்கு வந்து புறவனுக்கும் குறத்திக்கும் ஆளுக்கு அப்படியா சரி. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த வாங்க 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 நன்றி 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 நன்றி. வெள்ளத்தை குளத்திலே எழுதியது என்னவென்றால் ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்குவானும் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்குவானும் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்குவானும் பாடிதானுங்க. கம்பெனி பாண்டியாலோ கம்பெனி பாங்காயாலோ கம்பெனி பாண்டியாலோ கம்பெனி பாங்காயோ கண்ணால ரகசிய பேசிக்கிட்டோம் நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிக்கிட்டோம். சிக்கனமா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். நாங்க தெய்வம் முறையில நடந்துக்கிட்டோம். பெத்தால 1 2 பெத்து போடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்குவானும் பாடிதானுங்க. படியேறி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை. குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. வீடாகும் நேரத்திலே நாங்க குடியேற தேவையில்லை. நேரத்திலே புதுசா புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க நல்ல பாட்டு படிக்கிறது ஜோடிதானங்க. கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க அங்க பாட்டு படிச்சது ஜோடிதானங்க. டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாண்டியாலோ சிங்கி. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி வருஷம் மூலமும் நம்மளே இந்த மாதிரி இந்த மனுஷெல்லாம் போட்டு அழகு கொடுக்குறாங்க. சாமிக்காண்டி பிறந்து இதை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். எங்க குடிசைக்காரங்க எங்களுக்கு ரொம்ப உதவுங்க. 10 நாள் ஒண்ணு பார்க்காம ஊரை விட்டு போக மாட்டோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்க பிள்ளை ஊட்டி எல்லாம் கவர்னால கதையை வச்சு எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க. வெட்டுவாராம் பெருமா கருணை கருணைய நறுக்குவாராம். வெட்டுவாரா பெருமாள் கருணை
என்று போட்டுவார் அது காட்டு துளசியா வெடுவாராம் பெருமாள் கருணை கருணை நடத்துவாராம் ஒரு காலத்திலே ஓடுவாராம் பெருமாள் கோதண்டம் கோதண்டம் என்று ஆடுவாராம் ஒரு காலத்திலே ஓடுவாராம் பெருமாள் கோதண்டம் கோதண்டம் என்று ஆடுவாராம் கோதண்டம் கோதண்டம் என்று ஆடுவாராம் கோதண்டம் கோதண்டம் என்று ஆடுவாராம் சேர்வை வந்தாரே காட்டுகாவல் சேர்வை வந்தாரே சேர்வை வந்தாரே காட்டுகாவல் சேர்வை வந்தாரே சேர்வை வந்தாரே காட்டுகாவல் சேர்வை வந்தாரே காலையில் எழுந்து கைகால் கல்வி கடவுளை பணிந்து சேர்வை வந்தாரே காட்டுகாவல் சேர்வை வந்தாரே காலையில் எழுந்து கடவுளை தொழுது காலையில் எழுந்து கடவுளை தொழுது சேர்வை வந்தாரே காட்டுக்கார சேர்வை வந்தாரே சேர்வை வந்தாரே காட்டுகாவல் சேர்வை வந்தாரே சேர்வை வந்தாரே காட்டுக்கார சேர்வை வந்தாரே அழகப்பா சாமி என்ன கிழக்கு காட்டில் ஒரே கூட்டமாக உள்ளது அது சாமி 1000 எறும்புல ஒரு எறும்பு குட்டி ஓட்டு திலாங்குடி போட்டு நிக்குது 1000 எறும்புல ஒரு எறும்பு குட்டி போட்டு திலாங்குடி போட்டு நிக்குது. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? பெரும் கொடுமைப்பா. சாமி என்ன மேரிக்கை காட்டுல ஒரே கூட்டமா இருக்குது சாமி? கோழி 2 காலு கோழி 4 காலு குட்டியை போட்டுக்கிட்டு நிக்குது. 2 காலு கோழி 4 காலு கோழியை குட்டியை போட்டுக்கிட்டு நிக்குது. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? 2 காலு கோழி 4 காலு குட்டியை போட்டுக்கிட்டு நிக்குதான். ஐயாப்பா சாமி என்ன வடக்கு காட்டுல ஒரே கூட்டமா இருக்குது? இல்ல சாமி வடக்கு காட்டுல என்னமோ தெரியல, வெள்ளாடு ஏக்கச்சக்கமான் இருக்குது. அதுல ஒரு ஆடு பெருமுட்டையா போட்டிருக்குது. வெள்ளாடு பெருமுட்டையா போட்டிருக்குதா? ஆமா. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களாப்பா வெள்ளாடு பெருமுட்டை போட்டது? அதனாலதான் சாமி அதிகமா கூட்டாங்கிட்டு. அப்படியா? ஆமா. ஐயப்பா சாமி என்ன தெஜி காட்டுல ஒரே கூட்டமா இருக்குது? சாமி நம்ம எப்போ வருஷம் வந்து குடிசை போட்டு இங்கே இருப்பாங்களே சாமி, அந்த குறை கூட்டம் அங்கே வந்திருக்கு சாமி. அப்படியா? ஆமா. அந்த குறை கூட்டத்தை குறவனையும் கூட்டையும் கூப்பிடு ஒரு ஆயால போட சொல்லுவோம் பாப்போம். அங்கே குடிசை போட்டு பத்திரமா படுத்திருக்கு. குடிசை போட்டு பத்திரமா படுத்திருக்குதா? குறவனும் குறைத்தி ஒன்னா படுத்திருக்கு. இந்த குரத்துக்கு என்ன தொப்புள் பெருசா இருக்குது? 3 மாசமா மாதிரி தெரியுது. என்ன சாமி இது? குரத்தி எங்க இருந்து வந்த நீ? ஓதா சாமியா? என்ன சாமி சொல்றிய? பல்லு இல்லாம இந்த ஓதாவா? இந்த காடா நான் ஓதா ஓதங்க கீழே பாக்குறேன். அப்புறம் காரணம் என்ன? ஏன் சாமி? அதெல்லாம் நீ தாராளமா இருக்கலாம். சரி இருக்கணும்னா ஒரு சிங்கி போடுங்க பாப்போம் சாமி. சரி அப்படின்னா நீங்க வருஷம் வந்து சரி இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கி போட்டு விளையாண்டுட்டு போவீங்க.